பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எத்தனையோ பேர் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. நான் உங்கள் சப்ஸ்கிரைபரை கூட எத்தனைன்னு எண்ணி பார்க்குறதில்ல. ஏன்னா யாராவது வந்து சொல்கிறது தான் நான் கேட்டுக்குவேன். சிலர்லாம் காணிக்க போட்டு என்ற சொல்லுவீங்க, ஆமாம்மா யாராவது வரும்போது பார்த்துடுறேமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய கிருபை அவர் பேச வைக்கிறார். நான் பேசுகிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதைத்தான் அவர் செய்து வருகிறார். இப்போது நான் உங்களோடு பேசி வருகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலிருந்து. இப்பொழுது மறுபடியும் உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை எல்லாரும் திருப்பி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எடுக்க உழைக்கும் பாடுமா? அல்லேலூயா. கருவிலே உருவான நாள் முதல கனிவோடு நடத்தி வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதல கனிவோடு நடத்தி வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்ள அழலாம். ஆராதிப்பேனா 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 ஆயுள்ள அழலாம். ஆராதிப்பேனா கருவிலே 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 உருவான நாள் முதலா கனிவோடு நடத்தி வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்திரு கிருபையா, காத்திரு தயவிலா. ரட்சித்திரு கிருபையா, காத்திரு தயவிலா. விட்டீரு ரத்தத்தா, தூக்கினிரு ரக்கத்தா. ரட்சித்திரு கிருபையா, காத்திரு தயவிலா. விட்டீரு ரத்தத்தா, தூக்கினிரு ரக்கத்தா. அன்பு தெய்வீக அன்பு, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள்ள அழலாம். ஆராதிப்பேனா 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 ஆயுள்ள அழலாம். ஆராதிப்பேனா கருவிலே கருவிலே உருவான நாள் முதலா கனிவோடு நடத்தி வந்தீரே. எல்லா தவம் செய்தேனோ தெரியலையே, எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்ன ஆசை நாயகா, இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா,
இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ. என்ன ஆசை நாயகா, இனிய மணவாளா, என்ன ஆசை நாயகா, இனிய மணவாளா, எப்போது உன் முகத்தை நேரில் பார்ப்பேனோ. எங்கமே என் எங்கமே, எங்கமே என் எங்கமே, ஐயா இல்லவும் தோக்கி தொடருவேன். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயண்ணாளனா, ஆராதிப்பேனா, 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 ஆயண்ணாளனா, ஆராதிப்பேனா. வாசிக்க கேட்போமா? யோவான் 3:4. அதற்கு நிக்கோதேமு, இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? அப்பா ரொம்ப அழகா கேட்டார். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, காண மாட்டான்னு சொன்னார். நிக்கோதேமுக்கு உடனே ஒரு சின்ன மனசுல குழப்பம் வந்துருச்சு. கிளாரிஃபிகேஷன் வேண்டி இருந்துச்சு. என்ன கிளாரிஃபிகேஷன்? ஒரு தடவை பிறந்தாச்சு சரி, ஆனா மறுபடியும் எப்படி? ஏன்னா ஐயா, ஒரு தரம் பிறப்பதும் பின்பு தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் பிறக்கணும், ஒரு தரம் மரிக்கணும், அடுத்து நியாய தீர்ப்படையணும். இதான் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு சிலர் சொல்லலாம் மனித பிறவிகள் ஏராளம் என்று சொல்லலாம். ஏன்னா உதாரணமா திருவாசகம் சொல்லுகிறது, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். ஆனா இந்த வேதத்தில் அப்படி சொல்லல. ஒரு தரம் பிறக்கணும், அடுத்த ஆண்டு என்னது மரிக்கணும். ஏன்னா பிறக்க ஒரு காலம் இருக்கிறது. பிரசங்கி அதை 3ஆம் அதிகாரத்தில் மிக சொல்லுகிறார். ஒவ்வொன்றுக்கும் வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது, சமயமும் இருக்கிறது. எனக்கு கண்வாள இவனுக்கு உடனே யோசனை, பிறக்கிறது ஒரு தடவை தான், திரும்ப எப்படி பிறக்க முடியும்? இன்னைக்கு அநேகருக்கு அந்த கேள்வி அப்படிதான். ஒரு தரம் பிறந்தோம். எனக்கு கண்வாளை பிறந்த போது கூட அன்னை பார்த்து தூக்கி வச்சதால அம்மா பார்த்து அப்பாவை சொல்லணும், இதான் உங்கள் அப்பா, அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னால், பிறந்தேன் பிறந்தது தெரியும் ஆனால் அன்னையை கண்டதில்லைன்னா. அன்னையை பார்க்குறதுக்கு சில பேருக்கு கொடுத்து வைக்காம கூட போயிடுது. ஏன்னா எத்தனை பிள்ளை தாய் பிறக்கும்போது இறந்துடுறாங்க. அப்போ என்ன செய்யலை, அன்னை இல்லாமல் போயிடுறாங்க. எனக்கு கண்பானூர்லேயே ஒரு தரம் பிறக்கிறது. மனுஷனுக்கு ரெண்டுமே தெரியறதில்ல. பிறக்கும்போது நமக்கு தெரியாது. டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இத்தனாம் தேதி இத்தனாம் வருஷம் பிறந்தேன்னு சொல்கிறோம். மற்றபடிக்கு நம்ம பிறந்தது எப்படி தெரியுமா? இன்னைக்கு நினச்சா கூட தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என்னென்னவோ மனுஷன் செஞ்சிருப்பான். பிறந்தது தெரியாது. ஆமாம், ஏன்னா பிறக்கும்போது ஒன்றுமே தெரியாது. அம்மா பார்த்து மூக்கில் சளி வந்தால் அவங்க எடுத்திருப்பாங்க, வாயில் வடி எச்சியை தொடச்சிருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் அம்மாவுக்கு பதில் நன்மை செய்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை சுகமில்லாமல் இருந்தால் அந்த பிள்ளைய சுகமாகிற வரைக்கும் பக்கத்திலே இருந்து தான் சாப்பிடாம தன்னுடைய சாப்பாட்டை ரொம்ப அழகாக காத்து, பிள்ளைக்கு சளி பிடிச்சிடும். பால் கொடுக்குறதாயா இருந்தால் பழைய சோறு கூட சாப்பிட மாட்டாங்க. சிலர் சாப்பிடாமலே இருக்கிறது உண்டு, ஏன்னா பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே. அப்படியெல்லாம் தூக்கி வளர்த்த அந்த தாய்க்கு எத்தனை பேர் பதில் நன்மை செய்கிறோம்? தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மை செய்வதற்கு அறிய வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளையை வளர்க்குறது சாதாரண காரியம் இல்லைங்க. இன்னைக்கு பெற்றோம், பிள்ளையை பெற்று விட்டால் போதுமா, பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமாண்ணா. அதை எப்படி வளர்க்க? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் என்ன செய்ய மாட்டான். சின்ன பிள்ளையில நாம சொல்லி வளர்க்கணும். ஆண்டவர் யார்?
அவருடைய காரியங்கள் என்ன? அதனாலதான் உபாகமத்தில் வாசிக்கிறோம், நீ நடக்கும் போது, உட்காரும் போது, படுத்திருக்கும் போதும் அவைகளை குறித்து என்ன செய்யணும்? பேசணும், சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா தான் வரும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க, ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு அது பாட்டாவே பாடி சொல்லி கொடுப்பாங்க. எப்படி சொல்லி கொடுப்பாங்க? ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் என்ன பாதி நாடாகில் தருவேன், உனக்கு பாதி நாடாகிலும் தருவேன். ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் என்ன பாதி நாடாகில் தருவேன், உனக்கு பாதி நாடாகிலும் தருவேன். ராஜா சொன்னாராம், ராணியாம் எஸ்தரே வேண்டுதல் தான் என்ற பொற்செங்கோல் நீட்டப்பட்டு, எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தில் பொற்செங்கோல் நீட்டப்பட்ட போது அவளுக்கு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? எஸ்தர் 5:2 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகா, ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ஒரு சாதாரண ராஜாவே இப்படி செய்வார்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் யார்? விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி, மனதுருகி கரம் நீட்டி, அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ராஜாவே அடுத்த கேள்வி அப்பனா ராஜாதி ராஜா, அவருக்கு பிள்ளையாகணுங்க. பிள்ளையாகிறதுக்கு தகுதி என்ன? அது இன்னைக்கு தெரியல நிக்கதேமுக்கு. ஏன்னா அவன் போதகன், இஸ்ரவேலில் போதகன். அவரே கேட்கிறார், நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை நீ அறியலையான்னார். ஏன்னா அவர் கேட்டது என்ன? அவன் சொன்னது என்ன? தேவன் உம்மோட இருக்காட்டா, நீ பெரிய அற்புதம் செய்ய மாட்டேன், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், அது எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? இவ்வளவு தெரிஞ்சா போதாதுப்பா, நீ என்ன தெரிய வேண்டியது? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடி பிறந்தாதான் நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஆமா, அப்பந்தான் அப்பா வீட்டுக்கு வர முடியும். அப்பா வீட்டில் வந்தா தான் பூர்த்தியான சாப்பாடு உண்டு. ஏன்னா இளையகுமாரன் சொல்றான்ல, என்னுடைய தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க சாப்பிட்றாங்க திருப்தியா, நான் இங்கே என்ன செய்யறேன்? பசியால வாழ்றேன். ஏன்? அந்த தகப்பனுடைய அன்பை அறிந்தவன். அதனாலதான் அவர் சொன்னாரு, எப்பா நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, தெரிய வேண்டியது ஒண்ணுப்பா, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டோம். உடனே இவனுக்கு பெரிய ஆச்சரியம், ஐயோ இத்தனை பாடுபட்டு அதை பார்க்கலன்னா என்ன இருக்கு? மோசே எவ்வளவோ பாடுகள் அனுபவித்தான். ஆனால் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டான். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை 26ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம்.
நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசம் எந்த நல்ல தேசம்? நல்ல தேசம் எது? நல்ல சொல்ல ஆனந்தமா இன்பக்கானா தேகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கானா தேகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் வாஞ்சி நிறைவேறும் என்பதை எண்ணி நான் காத்திருந்தேன். நாளுக்கு நாள் வாஞ்சி நிறைவேறும் என்பதை எண்ணி நான் காத்திருந்தேன். ஆனந்தமா இன்பங்களா எங்கிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். அந்த நல்ல தேசம் எப்படி சொல்றோம்? மோசே ஆட்களை அனுப்பி பார்த்தான். எண்ணாகமத்திலே 13ஆம் அதிகாரத்தில் கோத்திரத்துக்கு ஒவ்வொருத்தரா எத்தனை பேர் அனுப்புனா? 12 பேர் அனுப்புனான். அதில் போயிட்டு வந்து 2 பேர் தான். நான் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம்னு ரிசல்ட் கொடுத்தவங்க யாரு? யெஃபுன்னேயின் மகனான காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும். என்னாகும் 13:6 வாசிக்கிற யெஃபுன்னேயின் மகன் காலேப். இந்த 2 பேர் தான் அனுப்பப்பட்டவங்கள போய் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த நல்ல தேசம், அதன் கனி இது அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம் தான், ஆனால் அங்கே என்னத்தை பார்த்தோம்? ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம். நாங்கள் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கு அப்படித்தான் போயிட்டோம். உடனே அழுதாங்க. அது சுதந்திரிக்க முடியாது. அப்பந்தான் காலேபு சொன்னான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். ஏன்னா ராஜா ஆணையிட்டா கொடுப்பானா? கர்த்தர் ஆணையிட்டா தவறுவாரா? தவற மாட்டார். கொடுப்பேன் என்று சொன்னா கட்டாயம் கொடுப்பான். ஆமென். கர்த்தர் மேல பிரியமா இருக்கணும்னு நாம என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். இவங்க போயிட்டு வந்து அந்த நல்ல தேசத்தை பார்த்து என்ன செய்றாங்க? அதை சுதந்திரிக்க முடியாது, ஐயோ அங்க போக முடியாது. இவங்கெல்லாம் அப்படி பேசுனாங்க. மோசே அது கூட கேட்கல. என்ன கேட்டா? நான் கடந்து போய் அந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற, ஏன்னா யோர்தான் எப்படிப்பட்டது? யோர்தானை கடப்போம் அவர் துதியா, எரிகோவை தகர்ப்போம் அவர் நல்லதான், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமமே என் உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்தரி, பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. எனக்கு அன்பானவர்களே, மோசே அதை கேட்கல, எல்லாத்தையும் பார்த்துட்டான். ஏன்னா அந்த கனி கட்டி தூக்கிட்டு வந்தாங்க தடியில் 2 பேர். அதனுடைய கனி மாதுளங்கனி, திராட்சை கனி எல்லாத்தையும் கொண்டாந்தாங்க. ஆனால் கொண்டு வந்து சொன்னாங்க, நாங்கள் சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே போக முடியாது. காலேபு சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த நல்ல தேசத்தை நமக்கு கொடுப்பார். நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அவர்கள் நமக்கு இரையாவார்கள், காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. விசுவாசத்துல சொன்னவன் யாரு? காலேப். துர்ச்செய்தியை பரம்ப பண்ண அநேகர் உண்டு.
2 பேர் நற்செய்தியை பரம்பணும் பண்ணாங்க. அந்த நல்ல தேசத்தை போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்ட மோசேக்கு கூட ஆண்டவர் என்ன செய்யற, இதை பற்றி என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இதுக்கு மேலே பேசவே கூடாது. நீ இந்த தேசத்துக்குள்ள அவங்கள என்ன செய்ய போறது இல்லை, கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டார். ஏன்? ஒரே ஒரு காரியத்தை காத்துக்கொள்ள தவறிவிட்டான். எண்ணாகமம் 20:12 வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 20:12 பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். எவ்வளவு மோசே விசுவாசித்து வந்தவன், அற்புதத்தின் கோலை வச்சு பார்வோனைய கலங்க பண்ணினவன். கோலம் தூக்கிட்டு வந்தாலே பார்வோன் வந்துட்டான்டா, எப்பா என்ன செய்ய போறானோ அவனுக்கு ஒரு பயம், ஆட்டம் இருக்கும். அப்படி கலங்க பண்ணின மோசேயும் ஆரோனையும் பார்த்து கர்த்தர் சொல்றார். திரும்ப வாசிங்க, என்ன சொல்றாரு? பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தான் என்னென்ன இருந்துச்சு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உள்பக்கமே உண்டே. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உள்பக்கமே உண்டே. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே எல்லோரும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். எனக்கு அன்பார்களை காத்துக்கொள்ள முடியுதா? மோசேட்ட சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள்ள நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! ஒரு சின்ன காரியத்தை காத்துக்கொள்ளல. இன்னைக்கு சொல்றேன், காத்துக்கொள்ளுங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்தான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்களே, ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாதீங்க, அதை கடைப்பிடிங்க. காத்துக்கொள்ள முடியுதா? நம்ம கண்களை காத்துக்கொள்ள முடியுதா? கைகளை காத்துக்கொள்ள முடியுதா? போன வாரம் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் என் சொந்தக்காரங்க தான் பிரதர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, 4 பவுன் செயின் வச்சுருந்தேன் பிரதர். கல்யாண வீட்டில் எடுத்தவங்க யாரும் தெரியுது, ஆனால் நேராக சொல்ல முடியல பிரதர், ஏன்னா சொந்தக்காரன். இதை வச்சு ஒரு பிரச்சனை வந்துடும். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும் பிரதர். கைகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை மறந்துடுறோம். எரேமியா 2:26 படி, திருடன் அகப்படும் நாளில் எப்படி வெட்கப்படுவானோ அதுபோல என் ஜனமாகிய இஸ்ரவேல் என்ன செய்யும்? வெட்கப்படும். மறந்துடக்கூடாது. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை காக்கணும், கையை காக்கணும், காலை காக்கணும், வாயை காக்கணும், நாக்கை காக்கணும். நிச்சயமாக காக்க தவறிடவே கூடாது. அப்படி காத்து கொண்டால் பொல்லாங்க நம்மளை என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் பரவசமடைகிற நீங்கள் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வரணும். அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும், ரெக்கார்டிங் தனியாக. 30 நாளும், சில 31 நாளும் வந்துடுது மாதத்தில். இந்த 31 நாளும் 31 பேர் எழும்பணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். பார்வையற்ற மக்களை ஆலயத்துக்கு அழைத்து வருவதற்கு ஒவ்வொரு வாரமும் வேனுக்கு மட்டும் 4000 ரூபா கொடுக்குறோம். ஏன்னா கண்ணு தெரிஞ்சால் அவங்கள எப்படியா வந்திருக்காங்களா, பார்வையில் அவங்கள எப்படி கூப்பிட்டு வர்றது? இவங்களை அனுப்பி தான் கூப்பிட்டு வரணும்.
ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்க குழியா குழா அல்லது பள்ளமா மேடா தெரியுமா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சொந்தமாக ஒரு வேன் வாங்கிடலாம்ல, ஆண்டவர் கொடுக்கட்டும். யாரை கொண்டாவது கொடுத்தா அந்த செலவு ஒரு வருஷம் நீங்கள் 2 லட்ச ரூபா இந்த சபைக்கு உதவி செஞ்ச மாதிரி. 15 வருஷம் அப்போ கூட்டி பாருங்கள், 30 லட்ச ரூபா தான். அதுக்கப்புறம் 5 வருஷம் போட்டால் 20 வருஷம் கூட்டி பாருங்கள், 40 லட்ச ரூபா வந்துடும். எனக்கு கன்வாலை கர்த்தர் ஒருவரை எழுப்பி தர வேண்டும், அதற்காக ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள கூட்டு வரதோடு இல்லை, சாப்பாடு கொடுத்து அவங்கள பத்திரமா திருப்பி வைக்கிறோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களிலே நல்ல சாப்பாடு கொடுக்குறதுக்கு உதவலாம். உலகத்திலே பெரிய புண்ணியம் என்னன்னா ஐயா, பெரிய புண்ணியம் பிறருக்கு அன்னமிடுவது. இன்றைக்கி எல்லா மதத்துக்காரங்களும் தான் செய்கிறாங்க. இன்றைக்கி நாமும் கூட இயேசுவை அன்றைக்கி அதுதான் செய்தார். வந்தவங்களை அத்தனை பேரையும் சாப்பிட வச்சு திருப்தியாக்கி தான் அனுப்பினார். நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் உதவலாம். நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்படி நாங்கள் உதவி செய்கிறது, வந்து பார்க்கலாமா? தாராளமாக வாங்க, எப்போமாவது டைம் கிடச்சா திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ, ஆனால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் வர நேரம் நான் இல்லாமல் நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. முதல்ல ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நான் வந்து காத்து நிற்பேன். நீங்கள் வந்தோடனே கூட்டிகிட்டு வர்றதுக்கு பார்த்து திருப்பி உங்களை அனுப்பி விடுற வரைக்கும் நான் நிற்பேன். அதனால் ஃபோன் பண்ணி டைம் ஆகிட்டு வாங்க. ஏன்னா நான் 2 ஆலயத்தில் இருக்கேன்னா 2 வாரம் இங்கே இருப்பேன், 2 வாரம் அங்கே இருப்பேன். ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் நாங்கள் உதவி செய்யணும்னா எப்படி செய்கிறது? இதில் 2 நம்பர் ஜிபே நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை எனக்கு பில்லு வைக்கணும் பிரதர், எங்களுக்கு கணக்கு வைக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறேன். அதற்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் 10லேருந்து 5க்குள்ளே சொல்லணும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறந்து விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது சொன்னாரே. மறுபடி பிறப்பது என்பது என்ன? அதை குறித்து நாங்கள் அறிந்து மறுபடி பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.